என்னடா இன்னும் ட்ரிப்பில் எதுவும் வரலையேன்னு பார்த்தேன். என்ன சவுண்டு? ஆமா பசிக்குதா? அடாடா சாப்பிடலையா? ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேவூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் வந்து இருக்கிறோம். டைம் வந்து கரெக்டாக மார்னிங் ஒரு 10 மணி ஆச்சு. சுல்லுன்னு வெயில் அடிக்குது. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன் ஆஃப் த ரூட்டுக்கு வந்து போக போகிறோம். அது என்ன ரூட் அப்படின்னு சொல்லிட்டு போக போக வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம யார் யார் போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேஞ்சஸ்ஸு. ஸோ Yamaha R3 ஹிமாலயன் KTM அது அட்வென்ச்சர் 390. ஆனால் இது வந்து எக்ஸு. முன்ன போன ரைடில் வந்தது பார்த்தீங்கன்னா ரேலி எடிஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா இருக்காங்க. ஹாய்க்கா, ஹாய் சொல்லிடுங்க. நீங்கள் இந்த கேமராவில் நல்லா தெரியலன்னு சொன்னீங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாகிராம்லேயும் சேம் நேம் தான், ப்ளூபி. ஸோ இவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதோ ரேவனார். இவரோட பேர் எங்கே ப்ரோ காணோம்? இல்லையா? சரி, ஓகே. இவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா குணா, அது இன்ஸ்டால் இருக்கும். இவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட தான், ப்ளூபி. ஓகேங்க. ஸோ உங்களுக்கு போக வந்து கன்டினியூ பண்ணுறேன். அக்கா இது டேங்க் ஃபுல் ஆல்ரெடி இருக்குது, பார்த்து இது பண்ணுங்கக்கா. இன்னும் கொஞ்சம் உள்ள விட்டுருங்கக்கா. ம், சேவூர். உங்கள் பேர்? வேலுமணி அக்கா வந்து பெட்ரோல் போடுறாங்க. ஆமாக்கா, ஹாய் சொல்லிடுங்க. நீங்கள் இதே ஊருங்களா? ஓகேங்க்கா. நீங்கள் தான்க்கா கரெக்டான விளாகரு. கை கொடுங்கக்கா. பெட்ரோல் அடிச்சுட்டு நீங்கள் அங்கேருந்து நடந்து வாங்க. என்னக்கா இன்னும் பிடிக்குதுங்களா? நம்பி இருக்குமே. சரி, ஓகே. இந்த அக்காவுக்கு இன்னும் காசே கொடுக்கல. ஸோ வி ஆர் லைன் அப் ஹியர் இன் பாரத் பெட்ரோலியம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ கோனா பே தட் அமௌண்ட் அண்ட் ஐ வில் கண்டினியூ. நம்ம வந்து ரைடு ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம வந்து KTM சரவணா ப்ரோக்கு வந்து வெயிட் பண்ணி பார்க்குறோம். ஆனால் அவர் வந்து வரலன்னு சொல்லிட்டாரு. அதனால் அவரோட 360 மட்டும் போய் வாங்கிட்டு அங்கேருந்து வந்து கிளம்ப போகிறோம். எங்கேன்னா அவினாசி தான். என்ன ரேவனார் வந்து சாப்பிடல, நம்மளும் தான் வந்து சாப்பிடல. ஸோ அப்படியே வந்து ஒரு இடத்துல போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ரைடை வந்து கன்டினியூ பண்ணுவோம் தெம்பா. ஓகே. பெட்ரோல் வந்து ஃபுல்லாக இது பண்ணியாச்சு. ஏன்னா ஆல்ரெடி என்னோடது அரை டேங்க் தான் இருந்துச்சு போன ரைடு போனது. போன வாரம் சனிக்கிழமை ரைடு போனோம், இந்த வாரம் சனிக்கிழமை வந்து போகிறோம். ஸோ இனி வாரம் எங்கேயாச்சும் லைட்டாக மூவ் பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு ஐடியா. பார்க்கலாங்க. அடுத்து நான் வந்து டெக்கத்தில் நான் உங்ககிட்ட வந்து பேசியிருக்கேன். நான் ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், மோட்டோ மேனியான்னு சொல்லிட்டு. யாருக்கு சேரணும், ரைடு போகணுமோ அவங்களாம் சேர்ந்துக்கலாம். ஸோ ஈகோ வந்து வேண்டாம். அது வந்து எல்லோரும் நினச்சிக்கிறாங்க ஈகோ வந்து இருக்கும், இப்படி நினைப்பா. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. யார் வேணால் வாங்க, ரைடிங் ஜாக்கெட்டோட வாங்க. நீங்கள் சேஃபாக ரைட் பண்ணுவீங்கன்னா ஓகே. இவங்கெல்லாம் ரைடிங் ஜாக்கெட் வாங்க போகிறாங்க இந்த ஒரு வீக்லேயே. அதனால இப்போ ரைடிங் ஜாக்கெட் எல்லாம் வராங்க. ப்ரோ பாட்டி வந்து டீ குடிக்கலையா? இந்தாங்க பாட்டி. அது அந்த பாட்டி வேறு கிழிஞ்சிருக்குதான்னு பார்த்துட்டு கொண்டுக்குது. நம்ம அவினாசி வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகி வந்து போயிட்டே இருக்கிறோம். கேமரா 360 கேமரா வந்து நம்ம சரவணா ப்ரோ கிட்ட வந்து வாங்கியாச்சு. வாங்கிட்டு நம்ம இப்போ ரேவனாருக்கு தான் பெட்ரோல் போடக்கு வந்து பெட்ரோல் பங்க் வந்து தேடிட்டு இருக்கிறோம். ஸ்பீட் பெட்ரோல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து ஆல்ரெடி பெட்ரோல் போட்டாச்சு, ஹிமாலயனில் வந்து போட்டாச்சு. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு பைபாஸ் தான் ஏற போகிறோம். எங்கேப்பா ஹிமாலயனை காணோம் இன்னுமே. ஸ்லோவாக வராரு. அவர்கிட்ட க்ரூசிங் ஸ்பீட் எவ்வளோன்னு சொல்லணும் ஃபஸ்ட்டு.
திஸ் இஸ் பைபாஸ் NH47. ஓ அழுத்துங்க. Okay, I am reset my speedometer because of mileage. Okay, 0. ஸோ பைபாஸை வந்து ரீச் பண்ணியாச்சு. நம்மளோட ஸ்பீடோமீட்டர் வந்து எப்போ நீங்கள் க்ரூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ உங்கள் ஆவரேஜ் மைலேஜை வந்து ரீசெட் பண்ணிடுங்க. உங்களுக்கு தாறுமாற மைலேஜ் கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு கிடைக்குன்னு வச்சுங்களேன். அதனால தான் நான் வந்து இப்போ ரீசெட் பண்ணிட்டேன். எவ்வளோ கிடைக்குன்னு மட்டும் பாருங்கள். ஈஸி வந்து அதோட மைண்டுக்கு இவ்வளோ கிடைக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை ரீட் பண்ணோம். அப்புறம் அதையே பிடிச்சி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். இன்னும் இது பிளாங்காக தான் இருக்குது. ஓகே, ஐ ரீசெட் மை ஸ்பீடோமீட்டர் அண்ட் now it will calculate new average mileage per liter. Wow, see 31.5 per liter now. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 31.5 வந்து கொடுக்குது பாருங்கள். அதனால தான் நான் வந்து சொல்கிறது. ஸோ நம்ம வந்து டோல்கேட்டை வந்து ரீச் பண்ணிக்கிட்டோம். நம்மளோட ரேவனார் வந்து பெட்ரோல் போடுறதுக்கு முன்னாடி போகிறேன்னு சொன்னால் எங்கே காணோம். அங்கே மழை பெய்யுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச. அநேகமாக ஃபுல்லாக க்ளவுட், ஃபுல்லாக கருக்கள் ஏறி கிடக்குது. ஓ, ரேவனார் இங்கே தான் போயிட்டுருக்கேண்ணா. Oh my god, exhaust sound. That is R3. இங்க இருக்கு. போட்டோ எடுக்கிறேன்னு. என்னடா இன்னும் ட்ரிப்பில் எதுவும் வரலையேன்னு பார்த்தேன். என்ன சவுண்டு? இதுக்கு தான் நல்லா கழட்டியே வீசிட்டான் அவன். இது ஆடுது வரு ஏன்னு சொல்ல ப்ரோ. போகிற வழியில் கழட்டி தூக்கி வீசிட்டு போயிடலாம். ரோட்டில் தொடச்சிடும் ப்ரோ. ஸோ வி ஆர் டேக்கிங் ஃபோட்டோ ஹியர். ப்ரோ இனிமேட்டு தனியாக சாப்பிட்றேன். இவர் வந்து கேக் வாங்கியிருக்காரு. நம்ம வந்து பிரெட் ஆம்லெட் சொல்லியிருக்கிறோம். அவர் போடுறாரு 1/2 மணி நேரம் போடுறாரு. ஆனால் இந்த டோல்கேட் கிட்டே இருக்குல்ல இந்த கடை, தயவு செஞ்சு இங்கே வந்து நீங்கள் சாப்பிட வரீங்கன்னா எல்லாமே டபுள் ரேட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரைஸை வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஸோ கைஸ், கோயம்புத்தூருக்குள்ளே வந்து என்ட்ரி ஆக போகிறோம். ஸோ வி கோயிங் இன் டு த கோயம்புத்தூர் ரோடு. Go Kochi, you can go straight, but if you want to go Coimbatore, you can choose this road. So this is going straight Coimbatore. Okay, wow, climate super ah irukku. மழை வராமல் இருந்தால் சரி. கோயம்புத்தூர் ரோட்டுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆயாச்சு. ஃபஸ்ட்டு போயிட்டு பாரத் பெட்ரோலியம் வந்து நம்ம போடணும். நம்ம ரேவனாருக்கு வந்து சீட் பெட்ரோலு அதை தேடிட்டு இருக்கிறோம். ஒரே ஒரு டவுட்டு தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆம்புலன்ஸ் வந்து சிக்னலில் நிற்காத வரைக்கும், அதாவது டிராஃபிக்கை பார்க்காத வரைக்கும் இந்த சைலன்ஸ் வந்து போடல. டிராஃபிக் வந்ததுக்கப்புறம் இந்த சைலன்ஸ் வந்து போட்டு விட்டார். இது என்ன கணக்குன்னு எனக்கு வந்து புரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து சொல்லிடுங்க. ஸோ பெட்ரோல் பங்க்குக்கு வந்து போகணும். ஓகே, we waiting for Revanar. Where is Revanar? ரொம்ப பயங்கரமாக இருக்குது டிராஃபிக்கு.
தயவு செஞ்சு வீக்கெண்டில் வந்து இந்த சிக்னல் பக்கமே வராதிங்க. எல்லா சிக்னலையும் நின்று போக வேண்டியதாக இருக்குது. நம்ம இன்றைக்கி அதாவது இந்த சிக்னல் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம்னா நம்ம போகக்கூடிய பிளேஸ் அவ்வளோ அருமையாக இருக்கும். அதனால் இந்த சிக்னல் இவ்வளோ கஷ்டப்படுறதுல தப்பே இல்லைங்க. Oh my god, such a seriously crazy traffic in Coimbatore today. All signal green. போலாமா? ஓகே, 3 பேர் வர. இல்லை, அங்கே வந்து கிட்ட தான் காமிச்சு அதில் போனால் வந்து டிராஃபிக் இல்லைன்னு சொல்லிட்டு கரெக்டாக உனக்கு தேர்வு பின்னாடி அங்கே நின்றுட்டு அங்கேயே அந்த பெட்ரோல் பங்க், நீ சொன்ன பெட்ரோல் பங்க் நின்றுட்ட. இவர் வந்தார், நீ போயிட்டியாட்டாக்குது. அவருக்கு ஒரு இடத்துல முன்னாடி வந்தா இல்லை இல்லை, என் பின்னாடியே வாங்க. நேரம் இல்லை. So guys, finally we found the Ravenar. So the route showing this side, not this main road. என்னது, கோயம்புத்தூருக்குள்ளே இப்படி ஒரு ரோடா? இன்னும் கோபிச்செட்டிப்பாளையம் ரோடு மாதிரி இருக்குது. 2 பக்கம் மரமா சூப்பராக இருந்துச்சு. 2 பக்கம் வாதநாராயண மரமா. ப்ரோசோன் மேலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து லெஃப்ட் எடுத்தோம். இந்த ரோடு உங்களுக்கு தெரியும்னா கீழே கமெண்டில் பண்ணிடுங்க. இது என்ன ரோடுன்னு எனக்கு தெரியல, ஆனால் இட்ஸ் நைஸ். எனக்கு தெரிஞ்சு இது மருதமலை ரோட்டுக்கு தான் ஜாயின் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். So guys, our Google map it's showing straight 56 kilometers straight single road. So can you able that see the can you able that see front of us the huge hill? So we going there only. Wow, fantastic. Very clear hills. So look like no pollution, no clouds. Okay guys, are you ready? எனக்கு ரொம்ப பிடிச்ச ரூட்டை வந்து உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு தம்பி என்னை பார்த்ததுக்கப்புறம் முறுக்குன்னு முறுக்கிட்டு போகிறான். டேய் தம்பி, ஸ்லோவாக போடா. டேய் ஸ்லோவாக போ, முறுக்காத. அந்த பையன்கிட்ட ஹெல்மெட்டும் இல்லை, லைசன்ஸுக்கு தான் தெரில, கண்ணாடி வேறு போட்டு விட்டாங்க. நம்ம கோப்ரோவில் வந்து மறுபடியும் சம்பவம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. முதல்ல பேட்டரி வந்து மாற்றோன்னு. யாராச்சும் நீங்கள் வந்து கடை வச்சுருக்கீங்க, இந்த வீடியோ வந்து பார்த்துருக்கீங்கன்னா உங்கள் கடையில் ஏதோ டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க கோப்ரோ பேட்டரி. இல்லைன்னா நம்மளால முடியாதுப்பா. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம 3 பைக்கை வந்து பார்க் பண்ணியாச்சு. நம்ம தலைவர் வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, இங்கே பாருங்கள், சுற்றி முற்றியுமே இந்த பக்கம் மலையா, சுற்றி வந்தீங்கன்னா இங்கேயும் மலையா, சுற்றி வந்தீங்கன்னா இங்கேயும் மலையா, இப்படி சுற்றி வந்து எல்லா பக்கம் நடுவில் நின்றுருக்குறோம். சுற்றி வேற ஃபுல்லாகவே வந்து மலை மாதிரி இருக்கும். மலை மாதிரி இல்லை, மலையே தான். ஸோ இப்போவே கூலிங் ஸ்டார்ட். எப்படி ப்ரோ இருக்கு? ஏர் எல்லாம் கூலிங்காக இருக்கா? ஓகே ப்ரோ. இனி போக பாருங்க, இனி தான் நம்மளோட ஸ்பாட்டே ஆரம்பம். ஆனால் இனி போகிறப்ப தான் நம்மளோட கேமராவே சம்பவம் ஆகுது. இந்த ரோட்டில் வர்றப்பெல்லாம் எனக்கு இப்படி தான் ப்ரோ ஆகுது. ஓகே கைஸ், நாங்கள் போக வந்து உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், the hill started to climb up here. This Anegatti road. Wow, such a super climate. Actually we struggled in Coimbatore signal and traffic issue and we got sweat and everything. Wow, super ah irukku parunga inga road. போடு கார்னரிங்க.
இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சன்லைட் வந்துருச்சு. ஸோ நான் வந்து லாஸ்ட் வீடியோ வந்து முதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹில்ஸ் தான் வந்து போட்டிருப்பேன் பைக் ரைடுக்கு. சூப்பராக இருக்கும். அது வந்து இன்ஸ்டாலில் வந்து போட்டேன், 4 லட்சம் வியூஸ் வந்து போயிருக்குது. அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஹிமாச்சல் பிரதேசம் வந்து சொல்லியிருப்பேன், நல்ல ஒரு வியூ, பயங்கரமாக இருந்துச்சு. உங்களுக்கும் கண்டிப்பாக அது வந்து போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பைக் ரைடர்னால் அதை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அதோட தம்ப்நெயிலுங்க வந்து கொடுக்குறேன், இல்லைன்னா கார்டு வந்து கொடுக்குறேன், நீங்கள் தொட்டால் வந்து உள்ளே போடுற மாதிரி சூப்பராக இருக்கும். ஐயோ, நம்மளோட பைக்கு மைலேஜ் கேட்டிங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. 40 பேர் லிட்டரு 300 சிசி ட்வின் சிலிண்டர் இன்ஜினு, நம்ப முடியல. ஐ திங்க் த ஹோண்டா சிவிக், ஓ சாரி, திஸ் இஸ் ஆடி A4 A3, யா A3. ஆனைக்கட்டிக்கிறதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆயிரும். இன்னும் நம்ம கேரளா பார்டருக்குள்ளே என்ட்ரி ஆகலை. நீங்கள் இந்த வழியாக வர்றீங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்குது, பஞ்சர் கடை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஏன்னா இது எல்லா வீடியோலையும் இனிமேல் சொல்லலான்ட்டு இருக்கிறேன். ஏன்னா முக்கியமாக இதை வந்து கேட்குறாங்க எனக்கு பர்சனலாக. சரி, லாங் ட்ராவல் போகிறவங்க இதை வந்து கேட்குறாங்க. எல்லாமே இருக்குது, ஹோட்டல்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது பாருங்கள். ஸோ கேரளா பார்டருக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃப் பாலக்காடு. Oh my god. Oh, lottery. This. கடவுளே, இந்த ரோடு ரொம்ப கொடூரத்தில் இருக்குது. ஐயோ, இங்க பாருங்க, ஃபுல்லாக எல்லா பக்கம் குண்டு குழியுமா இருக்குது. கேரளா பார்டர் வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு ரோடு. ஆஃப்டர் தட் கேரளா ரோடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டு. இங்கே பாருங்கள், கேரளா ரோட்டில் தான் வந்து போயிட்டுருக்குறோம். கேரளா ரோடு, அதாவது கேரளா பார்டர் வரைக்கும் நல்லா இருந்துச்சு. கேரளா பார்டருக்குள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் ஒஸ்ட்டாக இருக்குது. ஃபுல்லாக எல்லா பக்கம் பேட்ச் ஒர்க்கு தான். இப்போ நாங்கள் ஒரு பிளேஸில் போய் நிற்க போகிறோம், பேக்கரியில் போயிட்டு நம்ம கேமராவுக்கு சார்ஜ் போட்டுட்டு அந்த பிளேஸில் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கிளம்பலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிறோம். அந்த பேக்கரி பேர் என்னன்னு தெரில, எனக்கு ஒரு டைம் நிறுத்தினேன். So guys, this is the one of the worst bumpy road after once you reach the Kerala border. இந்த ரூட்டில் ஒரு பேக்கரி இருக்கும், அங்கே தான் நாங்கள் நிப்பாட்டி எப்பவுமே இது பண்ணுவோம். ஸோ ரெஸ்ட் எடுப்போம். அந்த பேக்கரி நான் தாண்டிட்டேன்னு தெரில. இவங்களும் வந்து பேக்கரிங்கிறாங்க, வாங்கன்னு காட்டுறேன்னு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறேன். பேக்கரியெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் மறுபடியும் ஹில் ஸ்டார்ட் ஆகிரும். இப்போது எனக்கு தெரிஞ்சு இவங்ககிட்ட நான் செருப்படி வாங்க போகிறேன்னு நினைக்கிறேன், பேக்கரி இல்லாமல். ஒருவேளை இதுதான் அந்த பேக்கரி பிளேஸா? ஓ, இதுதான் நினைக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா நம்ம மன்னார்காடுக்கு பக்கத்தில் இல்லை, அதுக்கும் மேலே வந்து ஆனைக்கட்டிக்கு தாண்டினோன்னு ஆனைக்கட்டி தாண்டினோன்னு பார்த்தீங்கன்னா அகலி அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது. இங்கே ஒரு பேக்கரி இருக்குது, நம்ம ரெகுலராக வர பேக்கரி. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? உங்கள் ஸ்டாஃபாக இருக்கீங்களா? ஓகே ப்ரோ. இந்த ஹில்ஸ் மேலே ஏறினா ஃபுல்லாகவே டூரிஸ்ட் பிளேஸா? வியூ எல்லாம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குமா? ஏன்னா அப்படி நம்ப வச்சு தான் இவங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்தேன். அப்படி இல்லைன்னா என்னை வந்து இங்கே மகையை பண்ணிடுவாங்க. ஓகே ப்ரோ. ஓகே கைஸ், ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக இங்கே வந்து மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதையும் வந்து நம்ம ரேவனர் தான் பார்த்து சொன்னோம். அப்படி இங்கே பாருங்கள், நம்ம வந்து கிளம்பலாமா இங்கே இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லி பார்த்துட்ருக்குறோம். பார்க்கலாங்க. போகலாண்டா, இங்கே பாரு வெயில். ஸோ ஓகே கைஸ், வித்தின் 2 மினிட்ஸில் நான் வந்து இங்கே கேமரா சார்ஜ் போட்டிருக்கிறேன். அங்கே பாருங்கள், தெரியுதாங்க ரெட் கலர் ஒயர் போகுது பார்த்தீங்களா, 1+ இது. ஸோ அது ஃபில் ஆனது ஒன்று நாங்கள் வந்து கிளம்புறோம். ஸோ நம்ம பேக்கரியிலேருந்து வந்து கிளம்பியாச்சு. இனிதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வியூ அல்டிமேட்டான அந்த வாட்டர் ஃபால், ஹில்ஸ், டார்க் ஃபாரஸ்ட், டீப் ஃபாரஸ்ட் எல்லாமே வந்து வரப்போகுது. மறக்காமல் ஸ்டே டியூனாக இருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஐயோ, வண்டி ஒரு பக்கம் போகுது, இந்த ஆட்டோ ஒரு பக்கம் போகுது. ஆத்தி
இதுக்கு தான் ஆட்டோ பின்னாடி ஒன்று ஸ்கூட்டி பின்னாடி ஒன்றும் போகவே கூடாது, டக்குன்னு குறுக்க திரும்பிடுவாங்க. ஸோ கைஸ், மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மழை வந்து ஸ்டாப் ஆச்சுன்னா, ஐயோ பெருசாகவே வருது அட்டாக்குது. மழை ஸ்டாப் ஆச்சுன்னா வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லைன்னா வீடியோ வந்து கட் பண்ணிவிட்டு மழை நின்னதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஆனால் வெயில் அடிக்குது, ஏன் இப்படி பண்ணுதுன்னு தெரில. ஏன்டா கேமராவா? ஆமாம், தொடு தொடு, டிஸ்பிளே எங்கேயாச்சு தொடு தொடு, எங்கேயாச்சு அந்த பக்கத்தோடு உள்ள தொடு. ஆஃபில் தான் இருக்குது. ஆஃப் ஆயிடுச்சு. வாவ், இது வந்து பார்த்தீங்கன்னா அக்கலியிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வந்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் இருக்குது. அது வந்து மெயின் ரோடு. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைலண்ட் வேலி மன்னார்காடு போகிற ரூட்டு. அதுலேருந்து இறங்கி வந்து அந்த பிரிட்ஜ் இருக்குது. செம்மையாக வியூ இருக்குல்ல. 360 எடுத்துகிட்டு இருக்கிறீங்களா? ஓகேடா, நீ அப்படி நடந்து போயிட்டு வந்துடுப்ப. ஆனில் தான் இருக்குது. கரெக்டாக ஆன் பண்ணேன். இங்கே உள்ள வர நான் இதை தொட்டுட்டேன் நீ. ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆயிடுச்சு. ஏன்டா தம்பி? புரியல. அப்படின்னா பசிக்குதா? ஆடாடா, சாப்பிட்லையா? ஏன்? இல்லை, ஒரு 10 ரூபா இருக்கு மாதிரி எடுத்து கொடுத்துட்றேன். அந்த ரன்னில் ஏதோ ஓப்பன் பண்ணி. எவ்வளோ? 200. ஏதோ உனக்கு தரல போச்சு. நான் வீடு எடுத்த மாதிரி. இதெல்லாம் ஓவரா? இது நல்லா இருக்குது, பகல் தெரிஞ்சா இருக்குது. ஓ, என்ன வியூப்பா இது! பா, இந்த ரோட்டில் எப்பவுமே வந்துகிட்டே இருக்கலாம் போல். நான் நெக்ஸ்ட் டைம் எல்லாம் வரும்போது, ஐயோ சேச்சி எல்லாம் என்னை இப்படி பார்க்குறாங்க நம்மளை. நெக்ஸ்ட் டைம் எல்லாம் வரும்போது அட்வென்ச்சர் பைக்கில் இந்த பிளேஸுக்கு வரோன்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாகுது. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் அட்வென்ச்சர் பைக்கில் தான் வந்தேன். இந்த டைம் நான் அட்வென்ச்சர் பைக்கில் வந்து வந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் அட்வென்ச்சர் பைக்கில் வந்திருக்காங்க, நம்மெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் டூரரில் வந்திருக்கிறோம். Yamaha R3. ஓ, சைலண்ட் வேலி அந்த வியூ போனால் தான் சூப்பராக இருக்கும். அப்படியே அந்த ஃபால்ஸ் ஊற்றுறது என்ன, குரங்கு என்ன, அந்த இடத்துல இந்த ஏர்பின் பிண்டு, அதுக்கப்புறம் டீப் டார்க் ஃபாரஸ்ட்டு எல்லாமே நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதான் நான் சொன்னதுடா, இருட்டாகவே இருக்கு, சூப்பராக இருக்கு. ஸோ கைஸ், திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த டார்க் ஃபாரஸ்ட் இன் மன்னார்குடி டு Mannargudi located in Tamil Nadu. Mannargadu to Attapadi Road. See this. In everywhere we can see the darkness, the shadow of trees. Wow. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்க் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. மன்னார்காட்டில் இருந்து அட்டப்பாடி போகிற ரூட்டில் அதில் தான் வந்து போயிட்டுருக்குறோம். வேறு லெவல் இருக்குது பாருங்க வியூ. வாவ், இன்னுமே சூப்பராக இருக்குது. இருங்க காமிக்கிறேன். இடையில ஒரு வாய்க்காலெலாம் கிராஸ் ஆகும், அதுக்குள்ளே என் பேட்ரி என்னமோ சம்பவம் ஆயிடுச்சு போல்.
அது என்னன்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்சதை தெளிய வச்சுட்டு நான் இருங்க வந்து கன்டினியூ பண்ணுறேன். லாஸ்ட் டைம் இதே இடத்துல தான் ஆஃப் ஆச்சு. புரியல. ஃபோட்டோ எடுப்போம். குரங்கு இருக்கு பார்த்து தூக்கிட்டு போயிரு. அங்கே பாரு. So many monkeys here. Oh my god. Eating banana. So okay, we can take photos and videos here. So this is the one of the viewpoint Silent Valley Natural Park. நாங்கள் போட்டிருக்கு பாரு. கீழே ஆறு போகுது போல் ஃபுல்லாக. இங்கே பாருங்கள், சலன்னு அந்த தண்ணியோட சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? சூப்பராக இருக்குல்ல ப்ரோ. ஃபோட்டோ எடு ப்ரோ. ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்து எனக்கு அனுப்பிச்சுடு ப்ரோ. என்ன வாழை காணோம்? ஹாய், கட் பண்ணிட்டாங்களாட்டாக்குது. அடிபட்டுடுச்சா? பூபால வண்டியில் குரங்கு ஏறிடுச்சு. அது இறங்க மேலே அடிச்சிருச்சுங்க ஃபுல்லாக தண்ணி. ஸ்லோவாக வர வேண்டியது தானே. அது வந்து அப்படியே இறங்கவே மாட்டேங்குது. அந்த வீடியோவில் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த இடத்துல இன்னொன்று வந்து வாட்டர் ஃபால் மாதிரி இருக்கும். அப்படியே வந்து ரோட் வருமா, அதுதாங்க வியூ. அதுக்கப்புறம் கீழே ஃபுல்லாக அப்படியே ரோடு இறங்கிட்டே இருக்கும். மன்னார்காடு தான் ஸ்ட்ரைட்டு. அதுக்கப்புறம் கேரளா. இது கேரளா தான். மன்னார்காடு கேரளா இறங்கி அப்படியே பாலக்காடு போனோம்னா அழுத்தி பிடிச்சோம்னா வீடியோ தாங்க. நான் வீடு வரைக்கும் வீடியோ கண்டினியூ பண்ண மாட்டேன். அங்கேயே இடையில எங்கேயா சென்ட் பண்ணிக்கிறேன். இதுவே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ. ஸோ we left from that valley view, Silent Valley view. I think you guys saw that the monkey. லாஸ்ட் டைம் நான் வந்து கேடிஎம் பைக்கில் நான் கிச்சா ப்ரோ, அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த கேடிஎம் கேங் அந்த கேடிஎம் ஷோரூம்லேருந்து கூப்பிட்டு போவாங்கல்ல அந்த வீக்லி ஒரு ரைடு. ஸோ அந்த ரைடு மூலியமாக நான் வந்தேன். பின்னாடி வருது பார்த்தீங்களா கேடிஎம் அட்வென்ச்சர். ஸோ அதை எடுத்துகிட்டு தான் இங்கே வந்தேன். என்னங்க ஆட்டுக்கு இவ்வளோ பெரிய காது இதான் இங்கே பார்த்தீங்களா? ஐயோ ஓகே. ஆக்சுவலாக நான் ஆட்டை பார்க்கலான்னு தான் வந்தேன். அவர் கிராஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கை காமிச்சார். இரு அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ்ண்ணா, பரவாயில்ல அந்த ஒரு அக்கறைக்கு. இது என்ன ஆடு இது? நீங்கள் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோ பெரிய காது. பட்டா ரூட்டு பட்டா எனக்கு வருத்தே போச்சு. கோயம்புத்தூருக்கு வந்து ரூட்டு போட போகிறோம். கூகுள் மேப்பு. சரி ஓகே. அதில் ரோடு இருக்குது, அதுலேயே போ. பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 4:30 ஆச்சு. நாங்கள் அந்த மலையிலேருந்து கீழே இறங்குற வரைக்கும் 5 மணி ஆச்சா. இறங்குற வரைக்கும் சரியான மழை. நாங்கள் என்ன பண்ணுறேனே தெரில. அதுக்கப்புறம் வந்தோம்னா டிராஃபிக்கு. இது மாதிரி டிராஃபிக் பார்த்துட்டு ப்ரோ. அது நாங்கள் ஒன்வேல பூந்து இது சொல்லாமான்னு தெரில. ஒன்வேல நாங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே பூந்து தான் வந்தாங்க. பூந்து வந்ததுனால தான் இப்போ வந்து சேர்ந்துருக்குறோம். அதுவும் இல்லாத இங்கே பாருங்கள், இன்னும் டிராஃபிக் முடியல. இதில் என்னென்னா நம்ம ரேவனாரை வந்து மிஸ் பண்ணிட்டோம் ப்ரோ. இது எப்போ இந்த சம்பவம் நடந்துச்சு? இந்த டர்னிங்லையா? பார்த்தியா ப்ரோ, நீ போட்ட நேரம் மழையை நின்றுச்சு ப்ரோ. இங்கே பாரு வெயில் அடிக்குது. ஸோ ஓகேங்க, நம்ம வண்டி இங்கே நின்றுட்டு இருக்குது. நம்ம ரேவனருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் வந்ததுனையுமே சேர்ந்து வந்து கிளம்பலாம். ப்ரோ தண்ணி வச்சுருக்கீங்களா? ஓகே ப்ரோ, இவர் தான் கதாநாயகன்.
ஹாய் ப்ரோ சும்மா சொன்னேன் கை கொடுத்ததுக்கு